அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஸ்லோ டு ஸ்பீக், குயிக் டு லிசன் அண்ட் ஸ்லோ டு பிகம் ஆங்கர். அப்புறமா கோவப்படுங்க, கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கங்க அப்படிங்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் உள்ளபடி கோவப்படணும், பாவத்தை குறித்த கோபம் உங்களுக்கு வரணும், பக்தி வைராக்கியம் இருக்கணும். ஆண்டவருக்காக, ஆண்டவரே நம்முடைய சத்துருக்கள் இப்படி பண்ணுறாங்களே, நான் என்ன பண்ணுறது? ஸ்லோ டு ஆங்கர். ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி செய்வோம். கொஞ்சம் மெதுவாகுங்க அப்படின்னு சொல்கிறார். We should not get angry with God or His word. தேவனுடைய வார்த்தையை குறித்தோ அல்லது அவருடைய தன்மையை குறித்தோ நாம் கோபப்படக்கூடாது. A patient man has great understanding, but a quick-tempered man displays folly. பொறுமை உள்ளவன் மகா புத்திமான் அப்படின்னு நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. சட்டென்னு முற்கோபியோ மூடத்தனத்தை விளங்க பண்ணுகிறான் அப்படின்னு போட்டிருக்கு. சட்டுன்னு கோப்புறவன் சரியான முட்டா பையங்க அப்படின்னு எளிதாக எல்லாருக்கும் புரிந்துவிடும். ஆனால் என்ன சொல்கிறாரு, பேஷண்ட் மேன் ஹஸ் கிரேட் அண்டர்ஸ்டாண்டிங். பொறுமை உள்ளவன் மகா புத்திமான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இன்றைக்கி என்ன ஆகுது, மெனி சர்ச் ஃபைட்ஸ் ஆர் த ரிசல்ட் ஆஃப் ஷார்ட் டெம்பர்ஸ் அண்ட் ஹேஸ்டி வேர்ட்ஸ். சபைகளிலே நடக்குகிற பிளவுகள், சண்டைகளிலே அநேகமானவை எதனால் ஏற்படுகிறது என்றால், முற்கோபத்தினாலும் துரிதமாக சட்டுன்னு பேசுகிறதுனால தான் ஏற்படுகிறது. There is a godly anger against sin, and if we love the Lord, we must hate sin. தேவனுக்கேற்ற கோபம் நமக்கு இருக்கணும், பாவத்தை குறித்த கோபம் நமக்கு இருக்கணும். நாம் கர்த்தரை நாம் நேசிக்கிறோம் என்றால், இறைவனிடத்தில் அன்புள்ளவராயிருக்கிறோம் என்றால், நாம் பாவத்தை வெறுக்க வேண்டும் தான், அது உண்மைதான். பட் our anger does not produce God's righteousness. ஆனால் நாம் கோபப்படுவதினாலே அது தேவனுடைய நீதியை விளங்க பண்ணுவதில்லை. நான் பாவத்தை குறித்து கோபப்படுகிறது என்ன ஆகிறதுன்னு கேட்டிங்கன்னா, பாவிகள் மீது கோபப்பட செய்கிறது. இதெல்லாம் ஒரு பாவம், கர்மம் பிடிச்சவனும் என்ன பாவத்தையெல்லாம் செய்கிறாங்க. இந்த நாய்களையெல்லாம் சர்ச்சுக்குள்ளே விடவே கூடாது. பாவத்தில் கோபம் வைப்பார் பாவியின் கோபம் வையார், அப்படி ஒரு பாட்டு இருக்குது. பாவத்தில் கோபம் வைப்பார் பாவி மீது கோபம் வையார் அப்படின்னு ஒரு பாட்டு, அருமையான பாட்டு. இந்த பாட்டு